Hi friends, welcome to 90s favorites. Today நம்ம சேனல்ல ஓவன் இல்லாம பீட்டர் இல்லாம சிம்பிளா black forest கேக் வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நீங்க தயிருக்கு பதிலா பட்டர் மில்க் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் மில்க் எப்படி பண்ணணும்னா ஒரு கப் பால்ல 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பால் நல்லா திரஞ்சி பட்டர் மில்க் சூப்பரா ரெடி ஆயிரும். நீங்கள் முட்டை வச்சு பண்ணுறதா இருந்தால் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1/2 கப் உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்குறதா இருந்தால் வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4 கப் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுட்டு அதுலேயே 1 கப் மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டுமே இல்லைன்னா ஒரு பாக்கெட் ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். இதை ஒரு விஸ்க் அல்லது ஸ்பேச்சுலா வச்சு ஒரே டைரக்ஷனில் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேக் டின் இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட கேக் பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பேட்டராக பிரித்து தனித்தனியாக பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே பேட்டராக கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக இதை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். நெக்ஸ்ட் குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டர் அதில் வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30லேருந்து 35 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒவ்வொரு கேக்கு பேக் ஆகுறதுக்கும் 10 நிமிஷம் ஆச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். உடனே டின்லேருந்து டீமோல்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா கேக் பிஞ்சு போயிடும். ஒரு 1/2 மணி நேரமாவது ரெஸ்ட் விட்ட பிறகு தான் இதை டீமோல்ட் பண்ணணும். இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ணிடலாம். உங்ககிட்ட ரொட்டேட்டிங் டேபிள் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரே கேக்காக பண்ணினீங்கன்னா 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் லேயராக வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயே சுகர் சிரப் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சுகரில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த விப்பிங் க்ரீம் ரெசிபி நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பீட்டர் யூஸ் பண்ணாமல் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண செர்ரிஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 3 லேயர்லேயும் பண்ணணும். இப்போ கடைசி லேயரை வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. நான் 50 கிராம் பேக் யூஸ் பண்ணி தான் விப்பிங் க்ரீம் பண்ணியிருக்கேன். அதனால க்ரீம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் 100 கிராம் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தால் 1 கப் நான் டைரி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டார் நாசில் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் செர்ரிஸை வச்சுக்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணும்போது ஃப்ரெஷ் செர்ரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஃப்ரெஷ் செர்ரி கிடைக்கல, அதனால தான் நான் இந்த செர்ரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அப்புறமா இதுக்கு மேலே டார்க் சாக்லேட் சேர்க்கணும். இது நான் வீட்டிலேயே பண்ண டார்க் சாக்லேட் தான். இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சைட்லேயும் கொஞ்சமாக சாக்லேட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா 90s ஃபேவரட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டேக் கேர், பாய்.